மக்களே வணக்கம். ஏன்பா கொஞ்ச நாளா இஸ்ரேலை பற்றி வீடியோ ஒன்றும் போடலையே என்று கேட்கும் என் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, அதற்கு மன்னிக்கவும். அல் ரஃபாவில் இப்போது ஒரு புது வதந்தி ஒன்று கிளம்பிக் கொண்டிருக்கிறது, பரவிக்கொண்டிருக்கிறது. வதந்தி என்றால் நம்மளுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அது என்ன என்று பார்த்தேன். அது என்னன்னா, இஸ்ரேல் காசா பகுதியில் அணு ஆயுதங்களை வெடித்து சோதனை நடத்த போகிறதாம். இதை கேட்ட எனக்கே கொஞ்சம் கலவரமாகத்தான் இருந்தது. பாலஸ்தீனர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எங்கிருந்துடா நீங்க எல்லாம் கிளம்பி வரீங்க? நான் வதந்தியை கிளப்புறவங்களை கேட்குறேன். உலக நாடுகள் எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேல் அதை செய்யுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி செய்யாது என்று உறுதியாகவும் சொல்ல முடியவில்லை. இப்பெல்லாம் துணியாதவனுக்கு தான் துக்கம் அதிகமாக இருக்கு. காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களை முழுமையாக அழிக்க இஸ்ரேல் முடிவு பண்ணி விட்டது என்று எவனோ ஒருத்தன் கொளுத்தி போட்டு இருக்கிறான். அதில் உண்மை இல்லை. ஏனென்றால் இஸ்ரேலிடம் எப்போவுமே எதையுமே சொல்லிக்கிட்டு செய்கிற வழக்கமே இல்லை. திராவிடர்களைப் போலத்தான் அவர்களும் சொல்லாததையும் செய்யும் பழக்கம் உடையவர்கள். அல் ரஃபாவில் பெட்ரோல் குண்டுகளையும் இஸ்ரேல் வீசுவதாக சொல்கிறார்கள். கர்கா வினோத் அங்கெங்க போனான்? நானும் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கு வீடுகள் குண்டு வீச்சுக்கு பிறகு தீயில் பற்றி எரிகின்றன. அது ஏன் என்று என்கிட்ட கேட்டா எப்படியா தெரியும்? கர்கா வினோத்துக்கு ஜாமீன் கொடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்குறாங்களா? ஹமாஸ் ஜனத்தொகை குறைந்து வருவதால் ஹிஸ்புல்லாக்கள் தங்கள் புல்லாக்களை அல் ரஃபாவுக்கு போர் புரிய அனுப்பி சமூக சேவை செய்து வருகிறார்கள். இதை அறிந்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களின் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன், ஆயுத தயாரிப்பு கிடங்கு எல்லாவற்றையும் அழித்து வருகிறார்கள். ஆர்ம்ஸ் கோடவுன் எல்லாம் மண்ணுக்குள் புதையுண்டு வருகிறது. இஸ்ரேலிய ட்ரோன்கள் அதை கச்சிதமாக செய்கிறது. ஆளில்லாத ட்ரோன்கள் இந்த யுத்தத்தில் முக்கிய பங்களிக்கிறது. இஸ்ரேலின் டிஃபென்ஸ் டெக்னாலஜியின் வளர்ச்சியை பார்த்த ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுடன் ஆர்ம்ஸ் டீல் போட விரும்புகின்றன. 200,000 ஏவுகணையை ஒரே நேரத்தில் ஏவி இஸ்ரேலை திக்குமுக்காட வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்த ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத தளவாடங்களை தகர்த்து எறிந்துள்ளது இஸ்ரேல். அவர்களின் திட்டம் தவிடு பொடி ஆகிவிட்டதால் அங்கு கோழிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றனவாம். ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத தயாரிப்பு மையம் மக்கள் நீதி மையம் போல சிதறி நிர்மூலமானது. இஸ்ரேலின் கொத்து குண்டுகளுக்கு ஹமாஸால் பதில் சொல்ல முடியவில்லை. இதற்கிடையில் பல நாடுகள் இஸ்ரேலிடம் ஆயுத உதவி வேற கேட்குறாங்க. ஏவுகணைகள் ஆர்டர் போட்டுள்ளது பல நாடுகள். அத்தனை ஹமாஸுகளையும் அழித்துவிட்டு உங்கள் ஆர்டர்கள், கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று இஸ்ரேல் சொல்லிவிட்டது. தகுதி உள்ள நாடுகளுக்கு ஆயுதம் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டது இஸ்ரேல். உங்களுக்கு வேறு ஏதாவது நாடு இப்போது ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நான் பொறுப்பல்ல. காசா நிலப்பகுதியை 5ஆக பிரிக்கலாம். வடக்கு காசா, காசா நகரப்பகுதி, டியர் அல் பாலா, கான் யூனிஸ், அல் ரஃபா என்று 5 பகுதியாக பிரித்து தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகிறது. இந்த அல் ரஃபாவில் இருந்து தான் எகிப்துக்கு ரகசிய டனல் மூலம் தப்பி ஓட முடியும். அந்த டனல் இப்போ பனால் ஆகிவிட்டது. அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு இஸ்ரேல் இந்த 5 பகுதிகளையும் ஒரே நேரத்தில் சுற்றி வளைத்து தாக்கியது. அதை ஹமாஸை நினைத்து பார்க்கவில்லை, கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அது ஹமாஸை நிலைகுலைய வைத்தது. பாலஸ்தீன மக்களின் சப்போர்ட்டும் அதற்கு சரியாக கிடைக்கவில்லை. அதனால் கடல், நிலம், ஆகாயம் என்று மும்முனை தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. குகைவாசிகளுக்கு மூச்சு அடைத்தது, நெஞ்சு அடைத்தது. வடக்கு காசாவிலிருந்து ஆரம்பித்து காசா நகரம், டியர் அல் பாலா, பிறகு கான் யூனிஸ், அல் ரஃபா என்று இஸ்ரேலிய படை துவம்சம் பண்ணிக்கொண்டே வந்தது. கடைசி புகலிடமான அல் ரஃபாவுக்குள் ஹமாஸை காணர் பண்ணிவிட்டது இஸ்ரேல். அல் ரஃபாவின் ஒவ்வொரு பகுதியாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது IDF. அடங்காமாரிகளை என்ன செய்யும் இஸ்ரேல் ராணுவம் என்பது பாலஸ்தீனர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அதற்கு அவர்கள் அடங்கி போனார்கள். ஹமாஸ் ஓட இடமில்லாமல் அல் ரஃபாவில் அடங்கிவிட்டது. அங்குதான் முக்காடு போட்டு குழுமி உள்ளது ஹமாஸ். தப்பிக்க வழி தெரியாமல் தவிக்கிறது. எகிப்து தனது எல்லைகளை மூடிவிட்டது.
அதனால் தான் உதவிக்கு ஹிஸ்புல்லாக்களை அழைத்துள்ளார்கள் ஹமாஸ். அழிவதற்காகவே துவங்கப்பட்ட ஹிஸ்புல்லாவும் ஓகே சொல்லிவிட்டது. சாகும் படை தயாராகிவிட்டது. இஸ்ரேலோ யார் யாருக்கு சொர்க்கம் பார்க்க வேண்டுமோ அத்தனை பேரும் ஓடி வாங்க, மாஸ் சமாதி கட்டித் தருகிறோம் இலவசமாக. நாங்கள் சமாதி கட்ட எவனிடமும் போய் கெஞ்ச வேண்டியதில்லை, எல்லாம் நமக்கு நாமே திட்டம் மூலம் நாங்கள் செயல்படுத்துகிறோம், வாங்க என்று அழைக்கிறார்கள். காசா நிலப்பரப்பே எங்கள் கண்ட்ரோலில் தான் உள்ளது, வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க புல்லட்டுகளை என்று கூவி கூவி விற்கிறது இஸ்ரேல். ரஃபா கிராசிங், கரீம் சலோம் கிராசிங் பகுதிகள் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அதனால் இவர்களை மீறி பாலஸ்தீனர்கள் வெளியேற முடியாது. பொறியில் சிக்கிய எலிகளாக ஹமாஸ்கள் உள்ளார்கள். இஸ்ரேல் ராணுவம் அல் நாசிரியத்தில் இருந்து 4 பிணைய கைதிகளை மீட்டு கொண்டு வந்துள்ளது. அதை நீங்கள் டிவியில் பார்த்திருக்கலாம். சுமார் 200 பாலஸ்தீனர்கள் இதில் பலியானார்கள். இதனால் ஹமாஸ்களுக்கு பீதி பேதி எல்லாம் ஒன்னா தொத்தி கொண்டது. அகதிகளோடு அகதிகளாக துண்ட காணோம் வேஷ்டிய காணோன்னு ஓடினார்கள். இடிபாடுகளில் சிக்கி கிடப்பவர்களை மீட்பது இவர்களுக்கு அன்றாட வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. இவர்களுக்கு இந்த உலகத்தை இஸ்லாமயம் ஆக்க வேண்டும் என்ற இவர்களுடைய லட்சியம் நிறைவேற இவர் நடத்தும் ஒரு போராட்டம் தான் இது. நார்வே, ஸ்வீடன், பிரிட்டன் போன்ற நாடுகளில் இஸ்லாமிய எதிர்ப்பு இப்போதுதான் தொடங்கியுள்ளது. பாலஸ்தீனர்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். அழியும் தருவாயில் இருக்கும் பாலஸ்தீனத்தை ஏண்டா அங்கீகரித்தோம் என்று அங்கீகரித்த நாடுகளும் இப்போது யோசிக்கின்றன. நேதன்யாகுவோ என் பேச்சை நானே சில சமயங்கள்ல கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேலிய எதிர்க்கட்சி மக்களை திரட்டி கொண்டு வந்து தேர்தலை நடத்த இஸ்ரேலில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நேதன்யாகு அசைந்து கொடுக்கவில்லை. டெங்குவை போல் ஹமாஸை ஒழித்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். உதயநிதிவாதி அதில் நான் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதி எடுத்துள்ளார். இதற்கிடையில் பிணைய கைதிகளாக கடத்தப்பட்ட பல பெண்கள் பலர் கர்ப்பிணிகளாக இருக்கிறார்களாம். அவர்களுக்கு கருக்கலைப்பு செய்யவோ வைத்தியம் பண்ணவோ மகப்பேறு மருத்துவர்கள் அங்கு இல்லையாம். ஹமாஸ் அதற்கு எந்த ஒரு முயற்சியையும் எடுக்கவில்லையாம். ஹமாஸ் தம்பி, உன் மண்டை மேலேயே குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீ உன் வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. உன் கடமை உணர்வை நான் ரொம்பவே பாராட்டுறேன். அதனால தான் இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன ஹமாஸுகளை பார்த்தா கவுட்டிக்கு இடையில சுடுறாங்களோ இப்ப புரிஞ்சு போச்சு. பணத்தை அடுக்க மார்ச்சுரியில் இடமில்லை, அடிப்பட்டவனுக்கு ஆஸ்பத்திரியில் படுக்க இடமில்லை. அப்படியே இடம் கிடைத்தாலும் இஸ்ரேலிய ட்ரோன் வந்து மார்ச்சுவரிக்கு அழைத்து கொண்டு போய்விடுகிறது. நாங்க என்னதான் பண்ணுவது? உலக நாடுகள் அனுப்பும் தண்ணீர், உணவு, மருந்து பொருட்கள் எல்லாவற்றையும் எல்லை பகுதிகளிலேயே இஸ்ரேலிய மக்கள் தடுத்து நிறுத்தி அவற்றை அழித்து வருகிறார்களாம். அதற்கு அவர்கள் கூறும் காரணம், இந்த உணவு மற்றும் மருந்து பொருட்கள் பாலஸ்தீனர்களை காப்பாற்றினால் அவர்கள் எங்களை கொல்லத்தான் முயற்சி பண்ணுவார்கள். அதனால் அவர்கள் பட்டினியிலே சாகட்டும், நோய் வந்து சாகட்டும் என்கிறார்கள். நியாயம்தானே அவர்கள் சொல்லுவது? தெம்பு கொஞ்சம் வந்ததும் துப்பாக்கிகளை எடுத்துட்டு வந்து எங்களை காக்கா குருவி போல சுட்டு தள்ளுவார்கள். எனவே ரிலீஃப் மெட்டீரியலை நாங்கள் காசா பகுதிக்குள் கொண்டு போக விடமாட்டோம் என்கிறார்கள். அதற்காக போராட்டமும் நடத்துகிறார்கள். எனவே ஐநாவின் நைனா ஆகாய மார்க்கமாக பொட்டலம் போடுகிறது. இப்போது வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் மறுபடியும் நாங்கள் காசா பகுதியை ஆக்கிரமிக்க போகிறோம் என்று கிளம்பி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் அங்கு குடியிருந்தவர்கள் தான். ஓஸ்லோ அக்கார்டு கையெழுத்தானதும் இஸ்ரேலிய அரசாங்கம் வலுக்கட்டாயமாக அவர்களை காசா பகுதியிலிருந்து காலி பண்ண வைத்தது. காசா பகுதியை செழிப்பான விளைநிலமாக மாற்றி வைத்திருந்தார்கள் அந்த இஸ்ரேலியர்கள். காசாவை காய்கறி விளையும் நிலமாக மாற்றி வைத்திருந்தார்கள். இஸ்ரேலிய சொட்டுப்பாசனம் மூலம் பொருட்களை விளைய வைத்தார்கள். இஸ்ரேலியர்கள் அதை விட்டுவிட்டு வந்த பிறகு இஸ்ரேலிய வெறுப்பினால் அதை புல்டோசர் வைத்து அழித்தார்கள் இந்த பாலஸ்தீனர்கள். அவர்கள் அமைத்திருந்த மாட்டுப் பண்ணைகளில் உள்ள பால் தரும் பசுக்களை கொன்று இரத்தத்தை தங்கள் உடம்பில் பூசினார்கள். இஸ்ரேலியர்கள் அமைத்த தொழிற்சாலைகளை நடத்த தெரியாமல் இடித்து தள்ளினார்கள். ஆப்பிள் தோட்டங்களை அழித்தார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த பால் பழ வகைகளை நிறுத்திவிட்டார்கள். எல்லா பொருட்களையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணி விலைக்கு வாங்கினார்கள் பாலஸ்தீனர்கள்.
இஸ்ரேலிய பண்ணைகளில் வேலை பார்த்த பாலஸ்தீனர்களுக்கும் இப்போ வேலை போனது. அதனால் என்ன, எங்களுக்கு தான் ஹமாஸ் இருக்கானே, அவன் எங்களை நல்லா பார்த்துப்பான். இவர்களுக்கு விவசாயமும் பண்ண தெரியாது, மின்சாரமும் உற்பத்தி பண்ண தெரியாது, காய்கறி தோட்டமும் பராமரிக்க தெரியாது, வெடிகுண்டுகளை வயிற்றில் கட்டிக்கொண்டு திரிய தெரியும், ஏவுகணை செய்து அடுத்தவனை அழிக்க தெரியும், நிலத்தில் குழி பறிக்க தெரியும், அந்த குழிக்குள் மரணிக்க தெரியும், எலிவலை போட தெரியும். அவனை போய் டெலிகம்யூனிகேஷன் டவர் போட சொன்னா அவனுக்கு என்ன தெரியும்? கட்டடக்கழிவை அகற்றி டெட் பாடியை எடுத்து புதைக்க தெரியும் அவனுக்கு. அதில் அவன் எக்ஸ்பர்ட். பாலஸ்தீனர்கள் இனி இஸ்ரேலிய கம்பெனிகளில் வேலை பார்ப்பது கஷ்டம். அவர்களுக்கு முன்ன மாதிரி வேலைகள் இஸ்ரேலியர்கள் கொடுக்க மாட்டார்கள். இஸ்லாமிய நாடுகளே பாலஸ்தீனர்களை ஆதரிக்காத போது இஸ்ரேல் மட்டும் ஏன் ஆதரிக்க வேண்டும்? பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகள் இப்ப மண்டையை சொரிந்து கொண்டு யோசிக்கின்றன. மேலும் தகவல்களோடு நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.